பாஸ்கரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மழலையர் பள்ளிகளின் ஆசிரியர்களுக்கு அதிக ஊதியம் வழங்க பரிந்துரைப்பதாக சுவாமி மித்ரானந்தா தெரிவித்துள்ளார். மாதவரம் பேருந்து முனையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகளின் கட்டண விவரம் வெளியாகியுள்ள நிலையில் வடசென்னை மக்களின் வசதிக்காக தென் மாவட்டங்களுக்கு செல்ல 20% பேருந்துகளை மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்து அமைச்சர் சிவசங்கர் இன்று தொடங்கி வைத்தார். மதவெறிக்கு எதிராக குரல் கொடுப்போம் என வைகோ அறிக்கை விடுத்துள்ளார். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் தலா 1000 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 2 அணு உலைகள் அமைக்கப்பட்டு மின் உற்பத்தி நடந்து வருகிறது. குடிமை பணிக்கு தேர்ச்சி பெறுவதற்கு சுய விமர்சனமும் நேர்மையும் இருக்க வேண்டும் என்று ஓய்வு பெற்ற IAS அதிகாரி அலோக் ரஞ்சன் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி அடுத்த மாதம் தமிழகம் வருகிறார். திருப்பூரில் பாராளுமன்ற தேர்தல் பிரசாரத்தை தொடங்கி வைக்கிறார். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட்டில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியுள்ளார். பெங்களூர் அதிவிரைவு சாலைக்கு கோவிந்தவாடி ஏரிக்கரை உடைத்து பணி நடைபெற்று வருவதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தஞ்சாவூர் பட்டுக்கோட்டையில் 100 நாள் வேலை திட்டத்தில் சம்பளம் வழங்காததை கண்டித்து பெண்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஏப்ரல் 16ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் என வாட்ஸ்அப்பில் பரவும் தகவல் போலியானது என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சமூக நீதி சமத்துவத்திற்கான களமாகவும் தமிழ் மாணவர் மன்றம் சிறக்க வாழ்த்துக்கள் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தியின் நினைவு நாள் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படும் நிலையில் மகாத்மா காந்தியின் புண்ணிய திதியில் அவருக்கு பணிவுடன் அஞ்சலி செலுத்துகிறேன். அவருடைய அஹிம்சை, எளிமை, சத்தியம் ஆகியன பாரதத்தின் ஆன்மா என்று தமிழக ஆளுநர் RN ரவி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். கீழ்வெண்மணிக்கு ஆளுநர் ரவி சென்றது தேர்தலுக்கான நாடகம் என்று CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி மீதான சொத்து குவிப்பு வழக்கை பிப்ரவரி 6க்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தியாகராஜனின் 177வது ஆராதனை விழா திருவையாறில் பஞ்சரத்ன கீர்த்தனை கோலாகலமாக கொண்டாடப்பட்ட நிலையில் 1000 கலைஞர்கள் ஒரே நேரத்தில் பாடி இசையஞ்சலி செலுத்தினர். இந்து சமய அறநிலைத்துறையில் 60 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் அமைச்சர் சேகர் பாபு வழங்கியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகத்தில் மத நல்லிணக்க உறுதிமொழி நிகழ்ச்சியில் அனைத்து மதத்தினரும் பங்கேற்றனர். காந்தி நினைவு நாளையொட்டி நடந்த நிகழ்ச்சியில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவ அமைப்பினர் மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்றனர். முதலீட்டாளர்களுக்கு உதவி செய்ய தமிழ்நாடு அரசு காத்திருக்கிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சத்தியமங்கலம் அருகே வாகனங்களை துரத்திய காட்டு யானையின் காரணமாக வாகன ஓட்டிகள் பதறியனர். காந்தியடிகளை சுட்டுக் கொன்ற மதவெறி நாட்டின் மத நல்லிணக்கத்தை நோக்கி தனது துப்பாக்கியை நீட்டுகிறது என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசம் மாநிலத்தில் காலியாகும் ராஜ்யசபா MP-க்கான தேர்தலில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்காவை போட்டியிட வைத்து MP-யாக்க அக்கட்சி முடிவு செய்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காலி பணியிடங்கள் நிரப்புதல், பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட 11 கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்துடன் வழிபாடு செய்தார். காலியாக உள்ள 6244 பணியிடங்களுக்கு குரூப் 4 தேர்வு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கான்பூரில் இருந்து சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு 10 அனுமன் குரங்குகள், கழுகுகள் புதிதாக வந்தடைந்தன. தமிழகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தென் தமிழகம் டெல்டா மாவட்ட பகுதிகளில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.